எல்லாருமே இன்னைக்கு ஒரு குளோபல் சம்மிட் அளவுக்கு போட்டு இதை பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. நிறைய எக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்களே பார்ப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கக்கூடியதுலேயே நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இது வந்து தமிழில் தை மாதம்னு சொல்லுவாங்க இல்லையா? தை மாதத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மழையே பெஞ்சதில்லை. ஒன்லி அந்த பனி. இது வந்து வின்டர் சீசன். ஆனால் இப்போ வந்து கால சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புயல் எந்திரிக்குது, மழை பெய்யுது, அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஃப்ளட்டு. லாஸ்ட் இயர் நீங்களே எல்லாருமே எதிர்கொண்டிருப்பீங்க. திருநெல்வேலியில் வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ளட்டு வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இனிமேல் வருமாங்கிறதும் தெரியல. அது அன்பிரடிக்டபிளாக இருக்குது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அது இல்லாமல் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டிலேயே 5 திணைகளும் இருக்கக்கூடிய மாவட்டம் வந்து திருநெல்வேலி தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எல்லாமே இருக்கக்கூடியது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தோம்னா ஒன்லி நெய்தலும் பாலையும் தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வரக்கூடிய அளவுக்கு நம்மளோட கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இருக்குது. இது வந்து வெளியிலேருந்து யாருமே வந்து நம்மளுக்கு வந்து மாற்றி கொடுத்துட்டோ அப்படி கொடுத்துட்டு போக மாட்டாங்க. எல்லாருமே பேச தான் செய்கிறாங்களோ வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நம்ம தான் செய்யணும். நம்மக்கிட்டேருந்து இங்கே எல்லாமே வில்லேஜ் பேக்ரவுண்டில் தான் வந்திருப்பீங்க. நாங்களும் எல்லாம் வில்லேஜ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான். ஸோ நம்ம ஒன்றும் ஒரு மாடர்ன் கல்ச்சரோ வெஸ்டர்ன் கல்ச்சரோ அப்படி ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளுங்க கிடையாது. நம்மளுக்கு தெரியும், நாம் சின்ன பிள்ளையாக இருந்தபோது நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு அடுத்தவங்க வந்து நம்மளுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நம்மளே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸு எல்லாம் அக்ரிகல்ச்சர் ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பாங்க. வாட் டு சே மெத்தட் ஆஃப் கல்டிவேஷன், ஃபுட் ஹேபிட் எல்லாமே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போது எப்படி சொல்கிறது, நம்ம நார்மலாக சாப்பிட்டுட்டு இருந்த பழைய சாப்பாடை இன்றைக்கி ஹோட்டலில் 500 1000 கொடுத்து சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. சென்னை பெரிய பெரிய சிட்டிஸ்ல எல்லாம். ஸோ என்னோட கோரிக்கை என்னென்னா, இப்போ பிரின்சிபல் மேம் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நிலைக்காட்சி வந்து வச்சுருக்கோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக இல்லாமல் நம்ம லைஃப்பில் வந்து இது ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு